தமிழ்நாட்டில் முதல் பயோகேஸ் பேருந்து ராசிபுரத்தில் பயணிகளுடன் விரைவில் இயக்கம். தமிழ்நாட்டில் முதல் பயோகேஸ் பயணிகள் பேருந்து ராசிபுரத்தில் இயக்கப்படுகிறது. உலகில் உள்ள பெரும்பாலான வாகனங்கள் பெட்ரோல், டீசலால் இயக்கப்படுகிறது. இதில் வாகனங்களிலிருந்து வரும் புகையால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. தற்பொழுதுள்ள வாகனங்களில் சிறிய அளவு வடிவமைப்பை மாற்றினால் எல்பிஜி லிக்விட் பெட்ரோல் கேஸ் எரிவாயுவை பயன்படுத்தி வாகனங்களை இயக்க முடியும். அதே சமயம் சிஎன்ஜி எனப்படும் கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் எனப்படும் இயற்கை எரிவாயு காய்கறிகள் கழிவு, தாவரங்கள் உள்ளிட்ட கழிவுப் பொருட்கள் மூலம் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் பெரிய அளவில் இன்ஜின்களை மாற்றம் செய்தால் மட்டுமே பஸ், லாரிகளுக்கு பயன்படுத்த முடியும். தற்பொழுது தமிழகத்தில் முதல் முறையாக ராசிபுரத்தில் தனியார் பேருந்தில் சிஎன்ஜி கேஸ் கிட் பொருத்தப்பட்டுள்ளது. ராசிபுரத்திலிருந்து சேலம் வரை செல்லும் இந்த பிஎஸ் பயோ கேஸ் கிட் பொருத்தப்பட்டுள்ளது. தற்பொழுது தனியார் பேருந்து சோதனை ஓட்டம் மட்டுமே முடிந்துள்ளது. விரைவில் தமிழகத்தின் முதல் பேருந்தாக சேலம் ராசிபுரத்திற்கு தனது பயணத்தை தொடங்க உள்ளது. சிக்கனமானது டீசல் லிட்டர் 87 ரூபாயாகவும் பெட்ரோல் லிட்டர் ரூபாய் 90 ரூபாய்க்கு மேலும் உள்ளது. ஆனால் சிஎன்ஜி கேஸ் ரூபாய் 56க்கு தான் விற்கப்படுகிறது. மைலேஜ் இரண்டும் ஒரே அளவுதான் கிடைக்கிறது. இதனால் 40% வரை செலவு மீதமாகிறது. சிஎன்ஜி கிட் பஸ்ஸில் டீசல் டேங்கை நீக்கிய பிறகு தலா 13 கிலோ கொள்ளளவு கொண்ட 8 சிலிண்டர்கள் ஒரு பக்கத்திற்கு 4 வீதம் பஸ்ஸில் பொருத்தப்படுகிறது. பம்பு, நாசில்கள் நீக்கப்பட்டு திறன் கொண்ட ரேடியேட்டர் மற்றும் பிரத்யேகமான பிஸ்டன்கள் பொருத்தப்படுகின்றது. ஆரம்ப கட்ட பிக்கப் சற்றே குறைவாக இருந்தாலும் வேகம் எடுத்த பிறகு வித்தியாசம் தெரிவதில்லை என கூறப்படுகிறது. சிஎன்ஜி கிட்டிற்கு சுமார் ரூபாய் 5 லட்சம் மட்டுமே செலவாகிறது. பயோகேஸ் பயன்படுத்துவதால் சத்தம், புகை குறைவாக உள்ளது. Hello,